உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கடவுள் அருள் டிவி நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 25/5/2026 மே மாதத்திலே திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 11ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். இன்றைய நாளிலே நவமி திதி காலை 9:13 வரை இருந்து பின்பு தசமி திதி ஆரம்பித்துவிடும். பூர நட்சத்திரம் காலை 7:19 முடிந்துவிட்டு உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்துவிடும். இந்த தசமி திதி அப்படின்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப நல்ல திதி, பாவங்களை போக்கும், வெற்றிகளை அருளும். இந்த தசமி திதியிலே ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பார்களானால் அவர்களுக்கு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு இருக்குது. இந்த வெள்ளி செவ்வாய் அந்த நாட்களிலே இந்த தசமி திதி வந்துருச்சுன்னா அந்த எண்ணெயோட, நல்ல எண்ணெயோட கொஞ்சம் நெய் சேர்த்து குளிப்பது நல்லது. இந்த நாளிலே நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலை 7:30 8:30 மணி வரைக்கும், ராகு காலம் 7:30 9, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 3. கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிரை அறிந்து செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 3 நாழிகை 13 வினாழிகள், 5:52 சூரியனின் உதய நேரம். இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரம் என்கிற மகர ராசியிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். சூரியனும் புதனும் ஆட்சி பெறக்கூடிய விஷயங்களாக சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ரிஷபராசியிலே சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றவர், மிதுன ராசியிலே அமர்கிறார் குருவுடன். கேது சிம்மராசியிலே அமர அங்கேயே சந்திரனும் சேர்ந்து வருகிறார். கும்பராசியிலே ராகு, மீனராசியிலே சனி, ஆட்சியிலே மேஷராசியிலே செவ்வாய் என்று இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் பலனை பார்ப்போம் வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானமான பாக்யஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அந்த பாக்யஸ்தானத்துக்குள்ளே போகிறதுனாலே குழந்தைகள் வழியிலே நல்ல வெற்றியை நான் நியூஸை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. வாரத்தின் ஆரம்பம் உங்களுக்கு சுபமான ஆரம்பமாக ஆரம்பிக்கிறது. பல நன்மைகளை ஒருங்கே பெறக்கூடிய ஒரு நல்ல நாளில் நீங்கள் இருக்கிறீர்கள். 4 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அது எல்லாமே நம்ம லைனப் பண்ணின பிறகு செஞ்சால் எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற விஷயத்தில் வெற்றி உங்களுக்கு உண்டு. வாழ்க வளர்த்து. வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. தோன்றி புகழ்வு தோன்றுக அப்படின்னு வள்ளுவம் சொன்னதுனாலே இன்றைய நாளிலே புகழும் பாராட்டும் பெறக்கூடிய நல்ல பலன்களை நீங்கள் பெறுவதனால் உங்கள் மனது சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே நல்ல மெரிட்ஃபுல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அதனால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரிப்போர்ட் ஆக போகிறது. 5 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை மேலும் சுபிட்சமாக மாற்றிக்கொள்ள முடியும். சிவ வழிபாடு உங்கள் சிந்தனைகளை நிறுத்த பலவிதமான இன்னல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் கேது பகவான் இருப்பதனாலே பண வரவுக்கு பாதிப்பே கிடைக்காது. நல்லபடியான பண வரவு உண்டு. வெற்றிகளை இலக்காக்கி கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய பயணங்களிலே பணம் முதன்மை பங்குதாக இருப்பதனாலே பணம் நிச்சயம் உண்டு. அதனால் பொருளாதார வசதிகள் நன்றாக இருக்கிறது. 2 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த மேலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலே திங்கட்கிழமை அதுக்கும் இந்து வாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளிலே அவசியம் நீங்கள் சிவனை வழிபட உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை
தொடர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்களிலே கொடுத்து கொண்டிருப்பார். அதனால் இந்த நாள் இனிய நாளாய் அமையப் போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே, பலவிதமான நன்மைகளை ஒருங்கே கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துக்குள்ளே உங்கள் ராசிநாதனான சந்திரன் உள்ளே நுழைவதனாலே, அங்கே கேது இருக்கிறதுனும் பூர நட்சத்திரத்தில் இருப்பதனாலே லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. செய்கிற காரியத்தை யோசித்து செஞ்சீங்கன்னா போதும், வெற்றி உங்கள் பக்கம் திரும்பும். சுவாசினிகள் அப்படின்னு சொல்லுவோம், கல்யாணமானவர்கள், கல்யாணமாக வேண்டிய குழந்தைகள், இவர்களை எல்லாமே தெய்வங்களாக நீங்கள் மனதிலே எண்ணி அவர்களுக்கு பூஜைகள் செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பூர நட்சத்திரத்தின் போது அவர்களுக்கான இந்த வளையல்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை வணங்க சுபிட்சங்கள் உண்டாகும். 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு லாபமான நாளிலே அடியெடுத்து வைக்கிறீர்கள். செய்கிற காரியங்கள் எல்லாம் திறம்பட செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டு. தொழிலிலே நுணுக்கமான காரியங்கள் எல்லாம் கிடைக்கும். லாபஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் இன்றைக்கு பூர நட்சத்திரத்தின் அதிதேவதையாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய இந்த தன்மையினாலே உங்களுக்கு வெளிவட்டார தொடர்பிலே நல்ல லாபமும், தொழிலிலே நல்ல முன்னேற்றமும், எடுத்த காரியங்களிலே வெற்றியும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 3-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் இனிய நாளாய் மாறும். சிவனின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இனம் புரியாத சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுடைய ராசியின் 2ஆம் இடத்துக்காரரும் 9ஆம் இடத்துக்காரருமான சுக்கிர பகவானுடைய இந்த நாள் பூர நட்சத்திரம் சொன்னது. அதனால் எதையும் நீங்கள் தெளிவாக யோசித்து செய்வது நல்லது. மத்தியானம் காலையில் 9-17க்கு அப்புறம் உத்திர நட்சத்திரம் வந்துடும், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு பலவிதமான சந்தோஷ கழிப்புகளை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 5-7. இந்த நாளிலே வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு சிவபெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, ஆதாயத்துடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக இந்த நாள் அமைகிறது. வெற்றிகளின் இலக்கை இலகுவாக அணுகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். அதனால் லாபங்களை பெருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருப்பதனால் இன்றைய நாள் இனிய திருப்தியான பலமான நாளாய் அமையப் போகிறது. குழந்தைகள் விஷயத்திலும் தொழில் விஷயத்திலும் நீங்கள் இதுவரைக்கும் போட்டிருந்த கணக்கெல்லாம் ஓரம் வச்சுட்டு புதுசாக உங்களுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைக்கி கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சொல்லலாம் உங்களுக்கு ஆதாயம் மிச்சப்படும். 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்வதும் இந்த நாளிலே விநாயகரை வழிபட்டு சிவனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே எவ்வளோ தூரம் உங்களால் கேப்டலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது சந்திர பகவானானவர் உங்களுடைய ராசியினுடைய 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு பயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பூர நட்சத்திரத்திலேருந்து அவருடைய பயணம் இருப்பதனாலே தொழிலிலே முன்னேற்றம், சிலருக்கு தொழிலிலே எதிர்பாராத திருப்பங்களில் வரக்கூடிய பரிசுகள், இப்படி உங்களுக்கு ஒரு கிஃப்டட் டேவாக தான் இன்றைக்கி இருக்குது. இந்த நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார். கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்து 3ஆம் இடமான கும்பராசியை பார்ப்பது முயற்சியினால் வரக்கூடிய நன்மைகளை உங்களுக்கு ஒருங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது.
தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களை பாதிப்பதாக அமைவதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருந்தீர்களானால் நன்மைகளை நீங்கள் ரைட்டாக ரீபோர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாளினுடைய சிவனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதும், மற்றவர்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா இருக்குது. இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானானவர் பூர நட்சத்திரத்தில் இருப்பதனாலே கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டைகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய சூழ்நிலையும் நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையின் முறைகளும் நீங்கள் இன்றைக்கி காண இருக்கிறீர்கள். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த மேலும் மேலும் இந்த நாள் இனிய நாளாய் மாறப்போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே மனதிலே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. எல்லா விதத்திலும் உங்களுக்கு ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திரன் வந்து விடுகிறார். கலத்திரத்தோட ஒரு அந்யோன்யம், அவர்கள் சொன்னதை கேட்கக்கூடிய கணவன் மனைவி கேட்கக்கூடிய ஒரு மனோநிலை, தெளிவாக செய்ய வேண்டிய எண்ணங்களை எல்லாம் யோசித்து செய்ய வேண்டிய எண்ணங்களை எல்லாம் பிளான் பண்ணி அழகாக இன்றைக்கி பண்ணலாம். வாரத்தின் முதல் நாளிலேயே நீங்கள் வெற்றியின் கனியை பறிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம் பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையினாலே செவ்வாய் ரிலேட்டடான மேட்டர்களை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஏதாவது மண் மனை வாகனங்கள் விஷயத்தில் இன்றைக்கி ஏதாவது யோசனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் நிறையா பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. இன்றைக்கி 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். இந்த நாள் இன்பமான நாளாய் மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடம் என்கிற சத்துருஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய நட்சத்திரக்காரரான இவருக்கு பல விதத்திலும் உங்களை பற்றின திறமைகளையும் உங்களை பற்றின முன்னேற்றமான பாதைகளையும் வெளிக்கொணுவதற்கும் பெருமை பற்றுக்கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்துவார். இன்றைய நாளினுடைய நாயகனான சந்திர பகவான் இருக்கிறார். திங்கட்கிழமை அப்படின்போது அது சோமவாரம் அப்படிங்கிற விஷயத்தில் பார்க்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு சிவனின் வழிபாடு சிறந்தது. 7, 1 என்ற அதிர்ஷ்டம் இன்னும் சிறந்தது. எதையும் பொறுமையாக யோசித்து செஞ்சிங்கன்னா வெற்றியும் மனதிலே நிம்மதியும் பெருகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.